மனுஷன் எப்படி தேவனை வஞ்சிக்கிறான். இந்த தசம பாகத்தை வாங்குகிறதுக்கு எல்லாரும் வாங்க முடியாது. யாரால இதை வாங்க முடியும்? புறஜாதி ஜனங்கள் அல்ல. புறஜாதிகளிடத்துல தசம பாகம் வாங்கவும் கூடாது. புறஜாதிகள் தசம பாகத்தை கொடுக்கவும் கூடாது. வேதம் இதை அனுமதிக்கவே இல்லை. இந்த தசம பாகத்தை கர்த்தர் 3 வருடத்துக்கு ஒரு முறை திருப்பி எடுத்து அதை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இந்த தசம பாகத்தை வாங்குகிற இந்த ஆசாரியர்கள் அவர்கள் பேர்ல எந்த சொத்து, எந்த பேங்க் பேலன்ஸ் அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம். அந்த 3ஆம் வருஷத்துல சம்பாதிக்கலாம் 10 பாகத்தை எடுத்து அதை முதலாவது கொண்டு போய் உங்கள் போதகர்களுக்கு சொல்லலாம். பிரதான ஆசிரியர் கையில கொடுத்து சொல்ல, ஆசாரின் கையில கொடுத்து சொல்லலாம். தசம பாகம் மூலமாய் கர்த்தரை வஞ்சிக்கிறோம் என்று சொல்லி அநேக சபைகளிலே நீங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். ஆனா எப்படி வஞ்சித்தார்கள் அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நீங்க எடுக்கக்கூடிய வசனம் 5ஆம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனம் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். தசம பாகம் கொடுக்காதவர்களுக்காக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வசனம். என்ன சொல்கிறார்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று இந்த வசனத்தை பிரசங்கத்துக்கு அடிப்படையாக இருந்து அநேகர் பிரசங்கிக்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா தசம பாகத்திலே என்று சொல்லி கேட்கிறார். இதனுடைய நிறைய பிரசங்க நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுங்க. லேவியரின் புத்திரரின் ஆசாரியத்தை அடையோடும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார். தசம பாகம் வாங்குகிறதுக்கு ஒரு கட்டளை பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பாஸ்டர்கள் அல்ல, புறஜாதி ஜனங்கள் அல்ல. புறஜாதிகளிடத்துல தசம பாகம் வாங்கவும் கூடாது. புறஜாதிகள் தசம பாகத்தை கொடுக்கவும் கூடாது. ஏதும் இதை அனுமதிக்கவே. இது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய தசம பாகம் யார் இடத்துல கொடுக்கணுமா? இஸ்ரவேலராய் முதலாக இருக்கணும். 2வது அவர்கள் லேவியின் கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். 3வது அவர்கள் ஆசாரியத்துவத்தை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தசம பாகத்தை வாங்குவதற்கு தேவனிடத்தில் கட்டளை பெற்றிருக்கிறார். எல்லாரும் தசம பாகத்தை வாங்கவும் முடியாது. எல்லா நாளையும் தசம பாகத்தை கொடுக்கவும் கூடாது. தசம பாகம் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே. அப்போ 2வதா இந்த தசம பாகம் எப்படி அவர்கள் வசூலித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றையும் தசம பாகத்தை பிரித்து வாசல்களில் வைக்க கடவா என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்று சொன்னால் இந்த தசம பாகம் மாதம் மாதம் கற்றுக்கொண்டு சொல்ற இந்த தசம பாகத்தை கர்த்தர் 3 வருடத்துக்கு ஒரு முறை திருப்பி எடுத்து அதை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்க முடியாதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே சபைகள் மாசம் 30 நாள் ஆச்சுன்னா மாசம் ஒரு கணக்கு போட்டு வாங்குவது வேதத்தின் முறையே அல்ல. இதே வசனத்தை உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே என்று போடப்பட்டது. இப்ப தசம பாகம் வருஷம் மாதம் 3 வருடத்துக்கு ஒரு முறைதான் வேதம் சொல்லுகிற இந்த தசமம். இந்த தசம பாகத்தை கொடுக்காம இருந்தவர்களை யூதர்களை தான் கர்த்தர் மல்கியால் பேசுகிறார். புறஜாதி ஜனங்களை பற்றி பேசல, யூதர்களை பற்றி பேசுகிறார். நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க வாசிங்கன்னா யார் இந்த தசம பாகத்தை வாங்க முடியும் என்று நான் சொன்னேன். அதே போல இந்த தசம பாகத்தை வாங்குகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு,
நீங்கள் இந்த தசம பாகத்தை வாங்குகிற இந்த ஆசாரியர்கள் அவர்கள் பேர்ல எந்த சொத்தும் இருக்கக்கூடாது, எந்த பேங்க் பேலன்ஸும் இருக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம். ஆண்டவர் யோசுவாவை அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கும் போதே இந்த ஆசாரிகளுக்கு அவர் பிரித்து கொடுக்க சொன்னார், அவங்களுக்கு ஒண்ணு நான் கொடுக்க போறது. ஏன்னா அவர்கள் என்னுடைய சுதந்திரம். எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன நம்பி இருக்கணும், மக்களை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லி, பூமியை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லி, பணத்தை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு யோசுவா இடத்துல. அவங்களுக்குன்னு தனியா சுதந்திரம் கொடுக்காத, அவர்கள் தான் என்ன புஸ்தகத்துல நீங்க வாசிக்கலாம் 18:21 வாசிக்கும் போது, இதோ லேவியின் புத்தரில் ஆசாரியர்கள் கூடாரத்தில் பணியை செய்கிற அவர்களின் வேலைக்காக இஸ்ரவேலில் உள்ளவை எல்லாவற்றிலும் தரும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். அப்ப சுதந்திரமா கர்த்தர் அந்த தசம பாகத்தை அந்த ஆசாரியத்தை பெற்று அவர்களுக்கு எது கொடுத்தார்னா, அவர்கள் அந்த தசம பாகத்தை வைத்து மட்டும்தான் அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு என்று தனியா இந்த வேலையை செய்யக்கூடாது, அவர்களுக்கு தனியா எந்த சொத்து இருக்கக்கூடாது, எந்த பேங்க் பேலன்ஸும் எந்த பிசினஸும் இருக்கு. அப்ப எல்லாவற்றிலும் அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த ஆசாரியர்களுடைய தசம பாகத்தை கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்க தசம பாகம் கொடுக்கிற முறையை பற்றி சொல்லும் போது, அங்கே தசம பாகம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்க சபையில எப்படி சொல்லி கொடுக்குறாங்க தெரியல. ஆனா தசம பாகம் எப்படி கொடுக்கணும்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ தசம பாகம் கொடுக்கும் வருஷமாகிய அந்த 3ஆம் வருஷத்திலே சம்பாத்தியத்தை எல்லாம் 10 பாகத்தை எடுத்து அதை முதலாவது கொண்டு போய் உங்கள் போதகர்கள் சொல்லணும். பிரதான ஆசிரியர் கையில கொடுன்னு சொல்ல, ஆசாரியின் கையில கொடுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு, முதலாவது லேவியன் வாசப்படியில் இருக்கிற லேவியனுக்கு, இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிற அந்த பரதேசிக்கு அந்த தசம பாகத்தை, மூன்றாவதா திக்கற்ற பிள்ளை, அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா அந்த தசம பாகத்தை, நான்காவதா யாருமற்ற விதவைகள் தடுமாறு வாழ்க்கையில் தடுமாறுகிற அந்த விதவைகளுக்கு என்ன செய்ய தசம பாகத்துல ஒரு பகுதியை 4 பகுதிகள் பிரித்து கொடுத்த பிறகு சொல்றது, இவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயங்களுக்கு போய் அங்கே மீதியான தசம பாகத்தை செலுத்து என்று சொல்லி வேதம் இப்படித்தான் நம்ம சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த தசம பாகத்திலையும் காணிக்கையிலும் தேவனை வஞ்சிப்பது யார் என்று சொன்னார்? கொடுக்கிறவர்களா, வாங்குகிறவர்களா? நீங்க சரியா வேதத்தை வாசிங்கன்னா நீங்கள் வேதத்தின்படி சம்பவம் கொடுத்தா கூட வேதத்தின்படி கொடுப்பீங்க. ஆனா வாங்குகிறவர்கள் அவர்களுடைய சொந்த லாபத்துக்காக இந்த முக்கியமான நியமனங்களை எல்லாம் தள்ளிட்டு மொத்தமா அந்த பணத்தை அவங்க எடுத்துக் கொள்ளலான்னு சொல்கிற பெரிய ஒரு மோசடியை தடுக்கிறது. இது யெகோவா தேவன் சொல்லவும் இல்லை, இயேசுவும் இல்லை சொல்ல. அதை புரிந்து செயல்படுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்.